இந்த வலியை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டா பிரிக்கலாம், ரெண்டு கேட்டகரி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசிக்கலா. பிசிக்கல் அப்படின்றது ஒரு ஒரு விஷயத்தால நமக்கு வர்றது, அதாவது ஒரு அடிபடுறது. ஒத்த தலைவலி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளவு சீக்கிரம் சரியாகாது. ஸ்கேன் பண்ணுவாங்க, சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க, எம்ஆர்ஐ கூட பண்ணி பார்ப்பாங்க, தலைக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, பிரெயின் நார்மலா இருக்கும். எல்லாமே வந்து எந்த, அதாவது பிரெயின் சம்பந்தப்பட்ட டிஃபார்மேஷன் எதுவுமே இருக்காது. அடிபட்டு வர்ற வலிகளுக்கும் தானா உருவாகிற வலிகளுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா, இல்ல ரெண்டுமே ஒண்ணுதானா? ஆமா, அதாவது அடிபட்டு வர வலி மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, நேரா போவாங்க ஒரு மெடிக்கலுக்கு. எமோஷனலான வலிகளாகட்டும், பிசிக்கலான வரக்கூடிய வலிகளாகட்டும், நேரா பக்கத்துல ஒரு மெடிக்கல் போவாங்க. இப்போ மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை ஒரு பிரச்சனைக்கு இனிஷியலா வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பிரச்சனை அதோட சரியாயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. திரும்ப திரும்ப அது ரொட்டேட் ஆகும்போது 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இப்படிலாம் பண்ற கிளைண்ட் இருக்காங்க தெரியாம. இப்போ அவங்க நோய் முத்தி வரும்போது தான் தெரியும் அது மேபி அந்த வலி தலைவலி ஒத்த தலைவலியா இருக்கலாம். பிரச்சனைய இருக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் தான் அங்க இருக்கு. அப்ப பிரச்சனைக்குரிய இடம் அது இல்லை, இண்டிகேட்டர் தான். நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அந்த மருத்துவத்துக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த மருத்துவத்துக்கும் என்ன டிஃபரெண்ட், என்ன வித்தியாசம்? வித்தியாசம் அந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணணும். அந்த எனர்ஜி ஏன் வந்து பேலன்ஸா இல்லை அப்படின்னா, முதுகு தண்டோட ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை மூட்டு வலி ப்ராப்ளம் ஆகட்டும், உங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது எத்தனை நாள்ல ரெக்கவரி ஆகும்? ரைட், எடுத்து அப்படி பண்ண உடனே பெயின் இல்லைன்னுவாங்க. அது வந்து என்னன்னா இன்ஸ்டன்ட் ரிலீஃப்னு சொல்லுவோம். அதை டக்குன்னு பண்ண முடியும் அக்குபஞ்சர்ல. பட் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 சிட்டிங்ல பெயின் அரெஸ்ட் பண்ணிடலாம். பெயின் அரெஸ்ட் பண்றது நம்ம மருத்துவத்துடைய நோக்கமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 சிட்டிங்ல பெயின் அரெஸ்ட் பண்ணிடலாம். பெயின் அரெஸ்ட் பண்றது நம்ம மருத்துவத்துடைய நோக்கமே இல்லை. பார்க்காத டாக்டரே இல்ல, எவ்வளவுதான் சார் பாக்குறது டாக்டர், இத்தனை டாக்டர் பார்த்தும் புண்ணியமே இல்லை. எலும்புல சவுண்ட் வருது, எலும்பு வலிக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அக்குபஞ்சர் மருத்துவத்துல சிறுநீரகம், கிட்னி, ஸோ அந்த மெரிடியன், அந்த சக்தியோட பாதையை ட்ரீட் பண்ணணும். இதே அவங்க எலும்புலாம் சவுண்ட் வரல சார், ஆனால் மடக்கி உட்காந்தா வலிக்குது, இழுத்து பிடிக்குது அப்படின்னா இது மசில். மசில்னா சதை. எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்துட்டு இந்த அக்குபஞ்சர்ல உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி வந்துட்டு பிபியோ இல்லை சுகரோ வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸோ இருக்கும், உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு வந்து அவங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களுடைய ட்ரீட்மெண்ட் நீங்க கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த மெடிசனை வந்து நிறுத்தணுமா, இல்லை அதையும் ஃபாலோ பண்ணலாம்? எக்ஸாம்பிள் 10 சிட்டிங்கை வர சொல்றீங்க, அவங்க வந்து ஒரு 2-3 சிட்டிங்லேயே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வலி சரியாயிடுது. இந்த பாஷாவோட வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சர் மற்றும் எலக்ட்ரோபதி டாக்டர் மனோகரன் சார் நம்ம கூட இருக்காரு. வாங்க அவர்கிட்ட மருத்துவம் சார்ந்த பல விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர், அருமையா இருக்கும் சார், அருமையா இருக்கும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே உடம்புல வந்து வலிகள் ஏற்படுது. எப்படியும் வந்து பெரியவங்களுக்கு வலிகள் ஏற்படுச்சுன்னா அது வந்து வயசான காலத்துல வலிகள் ஏற்படுறது ஒரு சாதாரண விஷயம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே வந்து உடம்புல திடீர்னு வலிகள் ஏற்படுது. ஸோ இந்த வலிகள்லாம் எதனால ஏற்படுது, அதுக்கு நீங்க எந்த மாதிரியான மருத்துவம் கொடுப்பீங்க? ஜென்ரலா வலி அப்படின்றது வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். முதல்ல மருத்துவம் நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி வலினாலே நம்ம முதல்ல என்னன்றது நம்ம சொல்லிடலாம். வலி அப்படின்றது என்னன்னா ஒரு சென்ஸ், நம்ம உணர்ற ஒரு சென்ஸ், உணரக்கூடிய ஒரு விஷயம். இந்த வலியை பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டா பிரிக்கலாம், ரெண்டு கேட்டகரி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிசிக்கலா. பிசிக்கல் அப்படின்றது ஒரு ஒரு விஷயத்தால நமக்கு வர்றது, அதாவது ஒரு அடிபடுறது, ஒரு விபத்தால வர்றது. இது வந்து பிசிக்கல் அட்டாக்கால, அதாவது பிசிக்கலா வரக்கூடிய பெயின் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எமோஷனல் அப்படின்னு சொல்றோம். எமோஷனல் அப்படின்றது பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே அது இது எல்லாமே எடுப்பாங்க, எம்ஆர்ஐ எல்லாம் எடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வேரியேஷன்ஸ் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனாலும் எனக்கு இடுப்புல வலி இருக்கு, தலையில வலி இருக்கு. மெயினா எமோஷனல் பெயின்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒத்த தலைவலி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளவு சீக்கிரம் சரியாகாது. வந்தா ஒரு டேப்லெட் போடுவாங்க,
அன்னைக்கு ஃப்ரீயா இருக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும், முறை வச்சு வரும். 15 நாளைக்கு ஒரு வாட்டி வரும், இல்ல ஒரு 30 நாளைக்கு ஒரு வாட்டி வரும். வந்ததுன்னா ஒரு நாள் ஃபுல்லா அவங்க எந்திரிக்க மாட்டாங்க, அவருடைய வேலையை பார்க்க மாட்டாங்க. வாமிட் பண்ணாதான் அவங்களுக்கு தலைவலி ஃப்ரீ ஆகுன்னுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எமோஷனல் பெயின் நம்ம சொல்லுவோம். இதுல பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க, சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க, எம்ஆர்ஐ கூட பண்ணி பார்ப்பாங்க. தலைக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, பிரெயின் நார்மலா இருக்கும். எல்லாமே வந்து அதாவது பிரெயின் சம்பந்தப்பட்ட டிஃபார்மேஷன் எதுவுமே இருக்காது. டிஃபார்மேட்டிஸ் நான் சொல்றது என்னன்னா, மூளையில வந்து பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படின்றது எதுவுமே இருக்காது. நார்மல் பிரெயின் எதுவுமே இருக்காது, பிரெயின் நல்லா இருக்கு, எல்லாமே நார்மலா கொடுத்துருப்பாங்க. ஆனா தலைவலி மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து எமோஷனல் பெயின். இதுக்கு வந்து ஜென்ரலா நம்ம மருந்து மாத்திரைகள்லாம் ஜென்ரலாவே கொடுத்து குணப்படுத்துறது ஒரு என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனோம்னா இடுப்பு வலிக்குதுன்னுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சோன்னா நார்மலா இருக்குன்னுவாங்க, திடீர்னு முறை வச்சு வருதுன்னுவாங்க, இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு தலை வலிக்குதுன்னுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வருதுன்னுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா வரக்கூடிய பிரச்சனை இல்லை, ஸோ எமோஷனலா வரக்கூடிய பிரச்சனை. ஸோ அப்போ நோய் அப்படின்றத விட நம்ம வலின்னு உள்ள போனோம்னா வலியை 2 கேட்டகரியா பிரிச்சோம்னா பிசிக்கல் அண்ட் எமோஷனல். அடிபட்டு வெளியில தெரியக்கூடிய இல்ல வெளியில தெரியாம எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எடுத்து உள்ள வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஃப்ராக்சர் அந்த மாதிரி வரக்கூடிய இதுல வரக்கூடிய வலி எல்லாம் நம்ம பிசிக்கலா டேமேஜ் எல்லாம் வரக்கூடிய பெயின் சொல்றோம். எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு அடியே படலை ஆனா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம எமோஷனல் அப்படின்னு சொல்லிடுறோம். எமோஷனல் பெயின். எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட், அதாவது அடிபட்டு வர்ற வலிகளுக்கும் தானா உருவாகிற வலிகளுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா, இல்ல ரெண்டுமே ஒண்ணுதானா? ஆமா, அதாவது அடிபட்டு வர வலி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நடக்கிறோம் இல்ல 2 வீலர்ல போறோம், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையால கீழே விழுந்துடுறோம். கீழே விழுந்தோடனே என்ன ஆகுன்னா முட்டிலேயே எங்கேயும் அடிபடும், முட்டி வீங்கிரும் இல்லையா? முட்டி வீங்கிரும், பாத்தீங்கன்னா ஸ்கிராச்சஸ்லாம் ஆயிரும். நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ஆயின்மெண்ட் இன்ஜெக்ஷன் பண்றோம், மாத்திரை குடிக்கிறோம், ஒரு 2-3 நாள்ல வீக்கம் சரியாயிரும். ஸ்கிராச்சஸ் ஒரு 10-15 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா டிஸப்பியர் ஆயிரும். இந்த வலி நிலையா இருக்கிறது இல்லை, சரிங்களா? அதே சமயத்துல இதெல்லாம் எதுவுமே நடக்கல, ஆனா முட்டி வலி எனக்கு 2 வருஷமா இருக்கு, 3 வருஷமா இருக்கு, 5 வருஷமா இருக்கு, முட்டியில எந்த டேமேஜும் இல்ல, முட்டியில ஸ்கிராச்சஸ் இல்ல, அடிப்பட்ட புண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இததான் நம்ம வந்து என்ன பண்றோம், பெரிய பிரச்சனையா கருதுறோம். அடிப்படுறதால வர வழியை ஈஸியா சரி பண்ணிடலாம். ஒரு மெக்கானிக்கல் டேமேஜ் இல்லாம அடிப்பட்டு வீக்கம் வருது, இல்ல ஒரு ஸ்கிராச்சஸ் வருது, புண்ணு வருது, இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான பெயின் தான். இதை வந்து ஈஸியா ட்ரீட் பண்ணலாம். அடியே படலைங்க, எந்த வித பிரச்சனையுமே எனக்கு இல்லைங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வலி லைட்டா ஸ்டார்ட் ஆச்சு, அப்பப்போ நான் போவேன், மாத்திரை சாப்பிடுவேன், அதை அப்படியே விட்டு இப்போ பார்த்தோம்னா நடக்க முடியாத அளவுக்கு ஒரு முட்டி வலி இருக்கு, குனிஞ்சு நிமிர முடியாத அளவுக்கு ஒரு இடுப்பு வலி இருக்கு, அதே மாதிரி கழுத்து இப்படி ரொட்டேட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கழுத்து வலி இருக்கு அப்படின்னாங்கன்னா இதுதான் வந்து இமிடியேட்டா ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்க பேசிட்டு இருக்கும்போது நடுவில் சொன்னீங்க, அந்த வலிகளை வந்து போக்குறது வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது எமோஷனலான அந்த பெயின் வந்துச்சுன்னா அதை வந்து அந்த பெயினை போக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஆனா மக்கள் கஷ்டமான விஷயம் இல்ல, ட்ரீட் பண்ணணும். அது ஓகே ட்ரீட் பண்ணா அது கொஞ்சம் லேட்டா தான். பட் ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, நேரா போவாங்க ஒரு மெடிக்கலுக்கு, எமோஷனலான வலிகளாகட்டும் பிசிக்கலான வரக்கூடிய வலிகளாகட்டும், நேரா பக்கத்துல ஒரு மெடிக்கல் போவாங்க, ஒரு டேப்லெட், அப்போதைக்கு அந்த வலி சரியானா போதும். ஏன்னா வலிக்கிறதுனாலதான் அவங்களால வந்து அந்த வலி தாங்க முடியல, அந்த வலி சரியானா நார்மல் ஆயிடுவாங்க. சோ அந்த வலியை தான் போக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அதுக்கு என்ன பிரச்சனை, எங்க இருந்து பிரச்சனை ஏற்படுது அப்படின்றது மக்களுக்கு தெரியாது. சோ அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ரைட், ஆக்சுவலா ஒரு வலி வருது அப்படின்னா ஜென்ரலா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிப்பட்ட ஆக்சிடென்டால வரக்கூடிய வலிகளுக்கு அலோபதியில நம்ம போறோம், டாக்டர்ஸ் ட்ரீட் பண்றாங்க, ஃப்ரீ ஆயிடுது. இப்போ நார்மலா சின்ன சின்ன அடிபடுது, இல்ல வேற எதனா ஒரு பிரச்சனைகளால தலை வலிக்குது, திடீர்னு ஒரு இடுப்பு வலிக்குதுன்னா மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கிடும் டைரக்டா, இல்லையா? இப்போ மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை ஒரு பிரச்சனைக்கு இனிஷியலா வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பிரச்சனை அதோட சரியாயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. திரும்ப திரும்ப அது ரொட்டேட் ஆகும்போது திரும்ப நம்ம போய் மெடிக்கல் ஷாப்ல அன்னைக்கு கொடுத்தீங்க அதே மாத்திரை கொடுங்க, இப்போ அதே பெயின் வருது, அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது இதையே வந்து
6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இப்படிலாம் பண்ற கிளைண்ட் இருக்காங்க தெரியாம. இப்ப அவங்க நோய் முத்தி வரும்போதுதான் தெரியும் அது மேபி அந்த வலி தலைவலி ஒத்த தலைவலியா இருக்கலாம். நார்மலா அவங்க நினைக்கக்கூடிய ஒரு தலைவலி ஒற்றை தலைவலியா மாறி இருக்கலாம். மேபி நார்மலா வந்த ஒரு சின்ன கழுத்து வலி கழுத்து பிடிப்பு ஸ்பாண்டிலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்மானமா கூட மாறி இருக்கலாம். சோ நார்மலா அவங்க ஃபீல் பண்ண ஒரு முட்டி வலி ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய முட்டு தேய்மானமா இருக்கலாம். சோ இது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து கரெக்டான அணுகுமுறையா அப்படின்னு கேட்டா டாக்டர் அட்வைஸ் இல்லாம டைரக்டா போய் மெடிக்கல்ல வாங்குறது சரியான அணுகுமுறை கிடையாது. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதாவது ஆரம்பத்துல வந்து பெரிய பிரச்சனையா இருக்காது, அது வந்து அதே அவங்க ஃபாலோ பண்ணும்போது 6 மாசம் 1 வருஷம் அதே ஃபாலோ பண்ணும்போது பிற்காலத்துல பெரிய பிரச்சனையா வந்து நினைக்கும். கண்டிப்பா. அதாவது இப்ப ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா ஒரு வழின்னா நம்ம பாமர மக்கள் ஜென்ரலாவே எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட் யாரா இருந்தாலும் ஒரு வழின்னும் போது அன்னைக்கு வேலையை பார்க்கணும். ஆமா கண்டிப்பா. அப்ப அன்னைக்கு வேலையை பார்க்கணும்னா டக்குன்னு ஒரு 10 ரூபா 20 ரூபா ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போனா அதுக்குள்ள வேலை முடிஞ்சிடும். மாத்திரை வாயில போட்டோமா அடுத்த 1/2 மணி நேரத்துல பெயின் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். மார்க்கெட்டிங் பண்றவங்க எல்லாம் இடுபோலி அது இதெல்லாம் வரும். ஏன்னா தேவைன்னா ஒரு மாத்திரை போட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்கு. அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. சோ அதுல என்னன்னா எல்லாருக்குமே வந்து எல்லா அவேர்னஸும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்திருக்கிற பெயின் நார்மலா தான் இருக்கா ஸ்டெயினால தான் வந்திருக்கா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது, இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனையால பெயின் இருக்கா அப்படின்றது தெரியாது. இப்ப இத இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சொல்ல போனா பெயின் அப்படின்னு சொல்றது அதாவது வலி. இந்த வலின்றத நம்ம வந்து ஒரு சென்ஸா தான் பாக்குறோம், உணரக்கூடிய ஒரு சென்ஸா. கார் பாத்தீங்கன்னா கார் ஸ்டார்ட் பண்ண உடனே ஏதோ ப்ராப்ளம்னா டேஷ்போர்ட்ல காட்டும். ஆமா, அந்த இண்டிகேட்டர். இப்ப நம்ம சீட் பெல்ட் போடலாம் அந்த இது வந்து அலாரம் அடிக்கும். அப்போ பிரச்சனைக்குரிய இடம் வேற, அது அந்த டேஷ்போர்ட்ல காட்டும். பிரச்சனைய இருக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் தான் அங்க இருக்கு. அப்ப பிரச்சனைக்குரிய இடம் அது இல்ல, இண்டிகேட்டர் தான். அதே தான் பெயினும், அது வேற சிக்னல் மட்டும் தான். பெயின் இஸ் இண்டிகேட்டர், சிக்னல். அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் பெயின். சூப்பர் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்புல என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நேரா வந்து அவங்க வந்து இங்கிலீஷ் மருத்துவத்தை தான் தேடி போறாங்க. ஸோ அங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க, செகண்ட் டைம் வர சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு 4-5 தடவை போயிட்டு வந்துட்டு அங்க வந்துட்டு அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாகலை அப்படின்னு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ அதுக்கு பதிலா வந்து அடுத்ததா என்ன மாற்று மருத்துவம் இருக்கு அப்படிங்கறத மக்கள் தேடி வராங்க. ஸோ நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா அந்த மருத்துவத்துக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த மருத்துவத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட், என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். நீங்க சொல்ற மாதிரி எடுத்தோடனே எல்லா இடத்துலயுமே ஈஸியா அவைலபிளா இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து அலோபதி டாக்டர்ஸ் எல்லா ஊர்லயுமே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்பெஷாலிட்டி கிட்ட மக்கள் போக மாட்டாங்க. எடுத்தோடனே ஒரு வழின்னா ஒரு ஜெனரல் எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போவாங்க. அவரு வந்து சஜஸ்ட் பண்ணாதான் அடுத்து ஒரு மூட்டு வலினா ஆர்த்தோவோ, தண்டுவடத்துல பிரச்சனை இருக்குன்னா நியூரோவோ இப்படி போவாங்க. ஆமா, ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் கிளினிக் போவாங்க, அதுக்கப்புறம் சரியாகலாம், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போவாங்க, அதுக்கப்புறம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போவாங்க. சோ அந்த மாதிரி படிப்படியா அதான் ஸ்பெஷலிஸ்ட், மல்டி ஸ்பெஷாலிட்டின்னும் போது ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போவாங்க. அதுக்கு அதுலயும் சரியாகலன்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் வராங்க. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்? ரொம்ப சிம்பிள். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ மூட்டு வலி அப்படின்னா ஜென்ரலா வந்து ஒவ்வொரு மருத்துவத்திலயும் ஒரு லாஜிக் இருக்கு, பிரின்சிபல், அதனுடைய பிலாசபி இப்படிதான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. மூட்டுல வலி வருது அப்படின்னா மூட்டு இது டோட்டலா பாடி எல்லாமே நம்ம தண்டுவடத்தை கூட கனெக்ட் ஆயிருக்கு. சோ தண்டுவடம் மூளை இததான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம். சோ இதெல்லாம் வெளியில இருக்கிறது புற நரம்பு மண்டலம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை நான் டச் பண்றேன் இல்ல கில்ல உடனே அப்படின்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இது டைரக்டா பிரெயினுக்கு போகாது. இங்க இருந்து நேரா இதை எந்த தண்டோட மெயின்டைன் பண்ணதோ எலும்பு அதனுடைய நரம்பு அந்த நர்வோஸ்க்கு போயிட்டு அப்புறம் பிரெயினுக்கு போகும். பிரெயின்ல நிறைய ஏரியா இருக்கு. அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் இதுதான் இன்ஃபர்மேஷன் அஃபரன்ட்னு சொல்லுவோம். அப்படியே அங்க இருந்து மெசேஜ் வரும் இங்க வலிக்குதுன்னு. ஆனா வலிக்குதுன்னு கையும் ஆட்டுவோம், வாய் என்ன பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ இது கமாண்ட், ரைட்டுங்களா? அப்போ இது எல்லாமே இப்படின்றதுக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிருது. சோ அவ்வளவு ஃபாஸ்டா பாடி ஆக்ட் பண்ணுது. அப்போ ஒரு பாடி நம்ம பிரெயின் பாடியில ஒரு பெயின் கொடுக்குது அப்படின்னும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, என்னால எனக்கு அது வந்து சேரல, அப்ப அதை கனெக்ட் பண்ணு அப்படின்னு பிரெயின் சொல்லுதுன்னு அர்த்தம்.
ஓகே ஓகே. புரியுதுங்களா? இப்ப முட்டியில வலினா முட்டியை மெயின்டைன் பண்றது தண்டுவடத்துல இருக்கக்கூடிய லம்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகெலும்புல 3வது எலும்பு L3. அப்ப L3க்கும் பிரெயினுக்கும் முட்டிக்கும் ஒரு சரியான ஒரு புரிதல் இல்ல, ஒரு கனெக்ஷன் இல்ல அப்படின்னா கண்டிப்பாக பிரெயினுக்கு இங்க இருந்து ஒரு மெசேஜ் போகல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வலியை கொடுக்கும். இப்படிதான் நம்ம வலியை புரிஞ்சுக்கணும். அப்ப அது ஏன் அப்படின்றதான் ரூட் காஸ். நான் சொல்ல புரியுதுங்களா? மூட்டு வலின்னா முட்டியில ஏற்படக்கூடிய வலின்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அது எந்த ஆர்கனுடைய குறைபாடால இங்க வலிக்குது அப்படின்றதான் நம்ம இந்த மருத்துவத்துல டயக்னோசிஸ் பண்ணக்கூடிய விஷயம். பட் அதுல அப்படி பாக்குறது இல்ல. முட்டி வலியா, முட்டியில ஏதாவது மூட்டு தேஞ்சிருக்கா, இல்ல முட்டியில எதனா அடிபட்டிருக்கா, ஜவ்வுல பிரச்சனை இருக்கா, இதைதான் பாக்குறாங்க. இது எதுவுமே பிரச்சனை இல்லாம முட்டி நிறைய பேருக்கு வலிக்கும். அப்ப அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலா ஒரு பெயின் கில்லர் கொடுப்பாங்க. அதுக்கு மேல போனா இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணும், இது மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் இந்த மருத்துவத்துல என்னன்னா முட்டி வலிக்கு காரணம் என்ன, எந்த ஆர்கன் உள்ள டிஃபிஷியன்ட் இல்ல எக்ஸஸா இருக்கு அதனுடைய எனர்ஜியில, அந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணணும். அந்த எனர்ஜி ஏன் பேலன்ஸா இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு எமோஷனலா அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அப்ப அந்த எமோஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் அந்த அக்குபஞ்சர் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுடைய தாரக மந்திரமே. ஓகே சார், சூப்பர். இப்போ நீங்க சொன்ன மாதிரி முதுகு தண்டோட ப்ராப்ளம் ஆகட்டும் இல்ல மூட்டு வலி ப்ராப்ளம் ஆகட்டும், உங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது எத்தனை நாள்ல ரெக்கவரி ஆகும்? ரைட், ரெக்கவரி. இது ரெக்கவரின்றதை விட ரெக்கவரி எவ்வளவு நாள் ஆகும்ன்றதை விட அந்த வலி பேஷண்டோட ஏஜ் பார்க்கணும். ஓகே. ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்க்கணும். இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இருக்கீங்கன்னு வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஒர்க் நேச்சர் டெய்லி ஒரு 50 கிலோமீட்டர் 2 வீலர்ல சுத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 150 கிலோமீட்டர் சுத்துறாங்க. இப்ப சார் இருக்காருன்னா உங்களை விட ஒரு 50-100 கிலோமீட்டர் கம்மியா சுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கும் இடுப்பு வலின்னு சொல்றாரு, உங்களுக்கும் இடுப்பு வலின்னு சொல்றீங்க. உங்க 2 பேரும் நான் ட்ரீட் பண்றேன்னா மேபி அவருக்கு சீக்கிரம் சரியாகிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருடைய அந்த பிசிக்கல் ஏஜ் குரூப்புக்கு நம்ம அடுத்து வரும். பிசிக்கலா அவங்க ஒர்க் பண்றது கொஞ்சம் கம்மி உங்களை விட. ரைட்டுங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது, இவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். உணவு முறை அண்ட் லைஃப் ஸ்டைல், இவருடைய பேக்ரவுண்டால என்ன எமோஷன்ல இவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? இப்ப ரிலாக்ஸா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சோ ஒரு ஃபேமிலியாலேயோ இல்ல வெளியில ஏதாவது ஒரு பிரச்சனையாலேயோ கடன் தொல்லையாலேயோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை அதிகமாகும் பொழுது நம்மளுடைய ஹார்மோன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஹார்மோன்ஸ் தான் பாடியில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய டூல். அப்ப அந்த ஹார்மோன்ல உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது கண்டிப்பா வலி வரும், மற்ற விஷயங்களும் நோயாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ பெயினை பொறுத்த வரைக்கும் அக்குபஞ்சர் நம்ம என்னுடைய யூடியூப் வீடியோ எல்லாம் இருக்கும், கிளாஸ் நடத்தும் போது எடுத்து அப்படி பண்ண உடனே பெயின் இல்லைன்னுவாங்க. அது என்னன்னா இன்ஸ்டன்ட் ரிலீஃப்னு சொல்லுவோம். அதை டக்குன்னு பண்ண முடியும் அக்குபஞ்சர்ல. பட் அது ஒரு 2-3 சிட்டிங்ல ஒரு ஷோல்டரை தூக்க முடியலன்னு வராங்க, 2-3 சிட்டிங்ல தூக்க வச்சிருவோம், கையும் பின்னாடி போகும். பட் அதனுடைய கம்ப்ளீட்டா அது ரிவர்ஸ் ஆகணும்னா ஒரு குறிப்பிட்ட சிட்டிங், ஒரு 10 சிட்டிங்கோ 20 சிட்டிங்கோ எடுக்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 சிட்டிங்ல பெயின் அரெஸ்ட் பண்ணிடலாம். பெயின் அரெஸ்ட் பண்றது நம்ம மருத்துவத்துடைய நோக்கமே இல்லை. பெயின் எதனால வந்ததோ அதை திரும்ப ரிவர்ஸ் பண்ணி அந்த ரூட் காசை திரும்ப ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரணும். அதுதான் இதனுடைய நம்ம மருத்துவத்துடைய பிரின்சிபலே. சூப்பர் சார், சூப்பர். அதாவது அந்த பேஷண்டோட கண்டிஷன் அவங்க கிட்ட உட்காந்து பேசி அவங்களோட அதெல்லாம் டீட்டெயிலா கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களோட பாடி கண்டிஷன், அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா சிலர் பர்டிகுலரா இண்டிகேட் பண்ணுவாங்க, எனக்கு இந்த குறிப்பிட்ட நாள்ல தான் சார் அதிகமா வருது, இல்ல எனக்கு அங்க போகும்போது அதிகமா வருது, இல்ல எங்க வீட்டுக்கு ஒரு குறிப்பிட்டவங்க வந்தாதான் எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னும் போது அந்த குறிப்பிட்ட அப்படின்ற ஒரு விஷயத்தால பாதிப்படைகிறாங்க. அப்ப எமோஷன் என்ன ஆகுதுன்னா இம்பேலன்ஸ் ஆகுது அவங்களுக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பெயினும் அதிகமாகும். குறிப்பிட்ட நபர்கள் வந்தோம்னா ஐயோ சொந்தக்காரங்களை வந்துட்டாங்களே, சமைச்சு போடணுமே, செலவு பண்ணுமே அப்படின்னு. ஸோ பெண்களுக்கு எல்லாம் இதுதான் பிரச்சனை, சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்றத விட சில பெண்கள் சொல்லுவாங்க, இந்த லீவுக்கு எங்க நாத்தனார் 20-30 நாள் இருப்பாங்க சார், அதை சமாளிக்கணும். இதுவே மிகப்பெரிய எமோஷன் அவங்களுக்கு, பேர்டன். அப்ப அவங்களுக்கு வலி அதிகமாகும். வலி அதிகமாகுன்றது மட்டும் இல்ல, அது அப்படியே அதிகமாக ஆக வேற வேற பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வரும். அது அவங்க வேற அவங்க கிட்ட எல்லாம் காட்டுவாங்க.
அப்போ ஒரு வலின்றது அவங்களுக்கு மட்டுமே வலியா இருக்கிறது இல்ல, அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே பெரிய தலைவலியா இருக்கு. பெரிய தலைவலியா மாத்திரும். ஆமா, உண்மைதான். ஓகே சார், இப்போ அந்த ரூட் கிராஸை கண்டுபிடிக்கிறது தான் இந்த மருத்துவத்துடைய ஒரு சிறப்பான மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ காலில் அந்த முட்டியில வலி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த முட்டியில அந்த வலி எதனால உருவாகுது, அந்த ரூட் கிராஸ் இங்கதான் இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி டயக்னாஸ் பண்றீங்க? ரைட், ரொம்ப ஒரு மிகச்சரியான ஒரு கொஷின். ஏன் சொல்றேன்னா, முட்டி வலிக்கு இப்போ அக்குபஞ்சர்ல பாத்தீங்கன்னா ஜென்ரலா கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் போடுங்க முட்டி வலி சரியாயிடும், அந்த பாயிண்ட் போட்டா சரியாயிடும் சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் போட்டோம்னா 10ல ஒரு 3 பேருக்கு வேணா சரியாகலாம், மீதி 7 பேருக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா போடணும் இல்ல, சரியா போட்டாலும் முட்டி வலிக்குன்னு இதுதான் பாயிண்ட்னு அப்படி சொல்லல அந்த மருத்துவம். ஜென்ரலா அது ஒரு இண்டிகேஷன், இந்த பாயிண்ட்டுக்கு அது ஒரு இண்டிகேஷன் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய, ஜென்ரலா இப்ப உங்களுக்கு தெரியும் அக்குபஞ்சர்னால பல்ஸ் பார்ப்போம். பல்ஸ் பார்த்து அதுல எப்படி என்ன குறைபாடுகள் இருக்கு, எந்த ஆர்கன் உள்ளுறுப்புகள்ல என்னென்ன டிஃபிஷியன்சி எக்ஸஸ் சொல்லணும் இல்லையா, எது எனர்ஜி அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு, இதை பல்ஸ்ல பாக்குறோம். அடுத்து நாக்கு, டங் டயக்னோசிஸ்னு, அது அடுத்து அவங்க வெளிப்படுத்தக்கூடிய சிம்டம், சொல்லக்கூடிய சிம்டம். ஃபார் எக்ஸாம்பிள் முட்டி வலி இப்போ நீங்க கேட்டிருக்கீங்க, நார்மலா ஒரு பேஷண்ட் வந்து சார் முட்டி வலிக்குதுங்க சார், எவ்வளவு நாளா இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு எமோஷன். இதையே சார் முட்டி வலிக்குதுங்க சார், ரொம்ப நாளா இருக்குது சார், சரியாகமா ஆவாதான் சார், எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டேன் சார் அப்படின்னா இது ஒரு மாதிரியான எமோஷன். சார் முட்டி வலி உயிர் போகுது, பார்க்க டாக்டரே இல்ல, எவ்வளவுதான் சார் பாக்குறது டாக்டரை, இத்தனை டாக்டர் பார்த்தும் புண்ணியமே இல்ல, பக்கத்து வீட்டு சொன்னார்னு வந்தேன், எப்பனாச்சும் சரி பண்ணுங்க சார், இது ஒரு மாதிரியான எமோஷன். அப்போ அந்த முட்டி வலியை என்ன மாதிரி எமோஷன்ல பாக்குறாங்கன்னா முதல்ல பார்க்கணும், அவங்க வெளிப்படுத்துற எமோஷன். அடுத்து நம்ம அக்குபஞ்சர் மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, முட்டி அப்படின்றத மூட்டு வலின்னா மூட்டுல மட்டும் வலி வர்றது இல்ல. இப்ப மூட்டு நல்லா இருக்கு எக்ஸ்ரே சொல்லுவாங்க, ஜவ்வு நல்லா இருக்குன்னு வலிக்குதுன்னுவாங்க. காலை மடக்கும் போது மட்டும் எனக்கு வலிக்குது சார், கீழே மடக்கி உக்காந்தா மட்டும் வலிக்குது, நார்மலா இருந்தா வலிக்கல, படி ஏறும் போது வலிக்குது, இறங்கும் போது வலிக்கல, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அதுதான் ரூட் காஸ் நம்ம என்னன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எலும்புல சவுண்ட் வருது, எலும்பு வலிக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அக்குபஞ்சர் மருத்துவத்துல சிறுநீரகம், கிட்னி, ஸோ அந்த மெரிடியன், அந்த சக்தி ஓட்ட பாதையை ட்ரீட் பண்ணணும். இதே அவங்க எலும்புலாம் சவுண்ட் வரல சார், ஆனால் மடக்கி உட்காந்தா வலிக்குது, இழுத்து பிடிக்குது அப்படின்னா இது மசில்னா சதை. ஸோ சதையை மெயின்டைன் பண்ணது மண்ணீரல், ஸ்பிளீன்னு சொல்லுவோம். அப்ப அந்த மெரிடியன்ல ட்ரீட் பண்ணணும். இதே அவங்க பளிச்சுன்னு இழுக்குது பிடிக்குது, டக்கு டக்குன்னு வலி வந்து போகுது, ஒரு நரம்பு சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கு, ஷேக் அடிக்குது, முட்டியை மடக்கணும், இப்படிலாம் சொன்னாங்கன்னா நர்வோஸ்ல பிரச்சனை. இதை மெயின்டைன் பண்றது வந்து லிவர். அப்போ முட்டி வலினா ஒரு குறிப்பிட்ட பாயிண்டே போட்டுலாம் சரி பண்ண முடியாது. அப்ப இதுல எல்லாம் எது பிரச்சனை இவங்க சொல்றது இல்ல, போத் ரெண்டு கூட இருக்கலாம், மசில்ஸும் டைட்டா இருக்கலாம், எலும்புலையும் பிரச்சனை இருக்கலாம். அப்போ எதுல பிரச்சனைன்றத முதல்ல அவங்க சொல்ற சிம்டம் வச்சு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த மெரிடியன்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியாகும். அததான் நம்ம ரூட் காஸ் அப்படின்னு சொல்றோம். சூப்பர் சார், ரொம்ப அருமையா இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க சார். இப்போ பொதுமக்களுக்கு வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்துட்டு இந்த அக்குபஞ்சர்ல உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? சார் ஜென்ரலா அக்குபஞ்சர்ல எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். ஜென்ரலா சொல்ல போனோம்னா நம்ம இன்னைக்கு பாக்குற இதுல பாத்தீங்கன்னா வலி அப்படின்றது, இப்ப வலின்றதே பொதுவா வந்து அதிகமா வரக்கூடிய வலி தலையில ஆரம்பிச்சு கால் வரைக்கும். ஒரு குறிப்பிட்ட இதை நான் ஹைலைட் பண்றேன். ஒத்த தலைவலி அடிக்கடி வர்றது, அடுத்து கழுத்து தேய்மானம்னு சொல்லுவோம், செர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ், நெக் பெயின், கழுத்து வலி. அடுத்து லோயர் பேக் பெயின் சொல்லுவோம், அதாவது லொம்பாஹோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த L4 L5 பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, அதுக்கு சர்ஜரி தான் வழின்ட்டாங்க. இங்க கழுத்துல C4 C5 பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, அதுக்கும் சர்ஜரி தான் சொல்லிட்டாங்க டாக்டர். இந்த மாதிரி வலிகள் எல்லாத்துக்குமே ஈஸியா அக்குபஞ்சர்ல சரி பண்ணி, சர்ஜரி இல்லாம சரி பண்ணி. என்ன அதுல என்ன, அதுல மெக்கானிக்கலா ஒரு ஃப்ராக்சர் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. ஃப்ராக்சர் ஏற்படாம ஒரு வலி வருது, ஒரு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இல்ல டிஸ்க் ஹெர்னியேஷன் இல்ல கம்ப்ரெஷன் ஆயிருச்சு, பல்ஜ் ஆயிருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அக்குபஞ்சர் மற்றும் நம்ம அதனை சார்ந்த மருத்துவத்துல படிப்படியா அவங்களை குணப்படுத்திடலாம். குதிகால் வலி, முழங்கால் மூட்டு வலி, ஷோல்டர் தூக்க முடியல, ஃப்ரோஷன் ஷோல்டர் சொல்லுவாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப சிவியரா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட் மூலயமா சரி பண்ணிடலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். புரியுது. செஷன்ஸ் இத்தனை சிட்டிங் அத்தனை சிட்டிங்னு மாறுபடும், பட் கம்ப்ளீட்டா சரி பண்ணிடலாம்.
அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஓகே சார், அருமை சார். இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி வந்துட்டு பிபியோ இல்லை சுகரோ வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸோ இருக்கும், உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு வந்து அவங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களுடைய ட்ரீட்மெண்ட் நீங்க கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த மெடிசனை வந்து நிறுத்தணுமா இல்லை அதையும் ஃபாலோ பண்ணலாமா? ரைட், இது ஜென்ரலாகவே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கொஷின். வர பேஷண்ட்ஸுக்கு சில இடத்துல மெடிசன் எடுத்துனா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க சார். சில இடத்துல அதை கன்சிடர் பண்றது இல்லை. இப்போ சித்தா ஆயுர்வேதம்லாம் போனால் இதையும் எடுத்துக்கலாம் அதையும் எடுத்துக்கலான்றாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்கும் மட்டுமே இருக்கு. இதுல என்னன்னா சுகர், இந்த தைராய்டு, பிபி இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த மெட்டபாலிக் டிசார்டர்னு சொல்லுவோம் நம்ம. இதுக்கெல்லாம் ரொம்ப நாளா எடுத்துட்டு இருப்பாங்க. சுகருக்கு 10 வருஷமா எடுப்பாங்க, பிபிக்கு ஒரு 4-5 வருஷமா எடுப்பாங்க, தைராய்டுக்கு 3 வருஷமா எடுப்பாங்க. எக்ஸாம்பிள், எடுத்த உடனே ஒரு மருந்து நம்ம நிப்பாட்டக்கூடாது. இது வந்து இந்த மருத்துவம் இல்லை, எந்த மருத்துவத்திலுமே எடுத்த உடனே மருந்தை நிப்பாட்ட சொல்லக்கூடாது. நாங்க சொல்ல மாட்டோம். ஸோ விட்ராவல் சிம்டம்ன்றது பிரச்சனையாகும். அப்போ படிப்படியா இவங்களுக்கு இந்த பிரச்சனை அக்குபஞ்சர் ஹோலிஸ்டிக்கா ஒர்க் அவுட் பண்றதுதான். பெயினா பெயினுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை. இப்போ ரூட் காஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது அது சுகரையும் பேலன்ஸ் பண்ணும், பிபி காரங்களுக்கும் பேலன்ஸ் பண்ணும், தைராய்டையும் பேலன்ஸ் பண்ணும். அப்போ எந்த அளவுக்கு அது பேலன்ஸ் பண்ணும் அதை பார்த்துட்டு ஒரு மாசம் இல்ல 3 மாசம் ஒரு வாட்டி செக்அப் போறாங்களே டாக்டர் கிட்ட, அவங்க அந்த லெவலை பார்த்து டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, டோஸை குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது எடுத்த உடனே நாங்க என்ன சொல்ல மாட்டோம், நீங்க மெடிசனை விட்டாதான் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டோம். சோ ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்க அவங்களுக்கு மெடிசன் கொஞ்சம் கொஞ்சமா டோஸ் குறைய ஆரம்பிக்கும். அது டாக்டர்ஸே பாத்துக்குவாங்க. அவங்க எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களோ அந்த டாக்டர்ஸே அவங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து ஸ்லோவா ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால நாங்க எடுத்த உடனே மாத்திரை நிப்பாட்டுங்க மருந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்ல மாட்டோம். அதனால அவங்க பயப்பட தேவையில்ல பேஷண்ட்ஸுங்க. சரிங்களா சார்? ஓகே சார், சூப்பர் சார். ஓகே சார், இப்போ அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய அந்த வலிக்கு என்ன காரணம், எங்க காரணம், அதை வந்து சரியாகும்னா, அந்த பிரச்சனை சரியாகும்னா ஒரு 10 சிட்டிங் வர சொல்றீங்க நீங்க. ஸோ அவங்க எக்ஸாம்பிள் 10 சிட்டிங்க வர சொல்றீங்க. அவங்க வந்து ஒரு 2-3 சிட்டிங்லேயே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வலி சரியாயிடுது. ஸோ அதுக்கப்புறம் சார் நமக்கு தான் வலி சரியாயிடுச்சே, நம்ம ஏன் அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறுத்திடுறாங்க. அதனால அவங்க உடம்புல வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? அது அவங்க நிறுத்தினது அது சரியாது இல்ல தப்பா? ரைட், கண்டிப்பா. இது எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சிட்டிங் வரணும் அப்படின்னு உங்களை அறிவுறுத்துறாரு அப்படின்னா கண்டிப்பா அத்தனை சிட்டிங் போறதுதான் பர்ஃபெக்ட். நிச்சயமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வலின்றது இண்டிகேட்டர் தான். அந்த 3 சிட்டிங்ல இண்டிகேட்டர் மட்டும் தான் ஆஃப் ஆயிருக்கு. நான் சொல்ல புரியுதா? பிரச்சனை வந்து அது இண்டிகேட்டர் திரும்ப வேற எங்க கூட வைக்கலாம். அப்ப அந்த பிரச்சனை எதுன்றது ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் பெஸ்ட். புரியுதுங்களா? பாதியிலே நிறுத்தினா என்ன சார் ஆகும் அப்படின்னா, முட்டி வலி சரியான மாதிரி இருக்கும், திரும்ப கொஞ்ச நாள்ல முட்டி வலி வரலாம். இல்ல முட்டி வலி சரியாயிட்டு அந்த வலி வேற எங்கன்னா இண்டிகேட் பண்ணலாம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இவற்றை போனோம் முட்டி வலி சரியாயிடுச்சு, இடுப்பு வலி இருக்கு, திரும்ப அங்க போவோம், திரும்ப 3 சிட்டிங் 2 சிட்டிங் தான் போவோம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ப்ராப்பரா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன ஒரு 10 சிட்டிங்கோ 15 சிட்டிங்கோ டாக்டர் வர சொல்றாருன்னா அந்த கோர்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அடுத்து அந்த வலியோ அதனை சார்ந்த வேறு வலிகளோ திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அப்ப பேஷண்ட்ஸ் எல்லாம் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் போறதுக்கு முன்னாடி என்ன கன்ஃபார்மா பண்ணிட்டு போகணும்னா, டாக்டர் என்ன சொல்றாரோ, அக்குபஞ்சர் டாக்டர் எத்தனை சிட்டிங் வர சொல்றாரோ அதை கண்டிப்பாக அவர் சொன்ன நாட்கள்ல ப்ராப்பரா எடுத்துக்கணும். அப்படின்ற வழிவகையில பர்ஃபெக்டா போறதுதான் பெஸ்ட். சூப்பர். சரிங்களா? சூப்பர் சார். இவ்வளவு நேரம் வந்துட்டு இந்த அக்குபஞ்சர்ல எந்தெந்த மாதிரியான எந்தெந்த பிரச்சனைகள், அதாவது உடம்புல ஏற்படக்கூடிய என்னென்ன பிரச்சனைகளுக்கு வலிகளுக்கு ஸோ இதுக்கெல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டீங்க. சார் சொன்ன விஷயங்கள் உண்மைதாங்க. அதாவது ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அவங்க எத்தனை நாள் வர சொல்றாங்க, எத்தனை சிட்டிங் வர சொல்றாங்க, அத்தனை சிட்டிங் நம்ம வந்து அவர் சொன்ன மாதிரி கரெக்டா நம்ம அத்தனை சிட்டிங் போனா மட்டும்தான் அந்த ரூட் கிராஸ் சரியாச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து அடுத்தது வந்து அந்த வலிகள் திரும்பவும் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நம்ம நடுவுலயே வந்துட்டு நமக்கு வலி சரியாயிடுச்சு, அடுத்து நமக்கு பல வேலைகள் இருக்கு, நமக்கு போறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா, ஸோ அதனால வந்து அந்த இடத்துல வலி இல்லைனாலும் ஸோ அதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது கூட வலிகள் உருவாகலாம். ஸோ கழுத்து வலி வரலாம், இடுப்பு வலி வரலாம், இல்லை கை கால்களில் வலி வரலாம். ஸோ அந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து வலிகள் ஏற்படுறதுக்கான ஒரு காரணமா கூட இருக்கலாம். தயவு செஞ்சு மருத்துவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா திரும்பவும் அந்த ப்ராப்ளம் உங்க உடம்புல வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நம்ம உடலை வந்துட்டு ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா அது நம்ம கையில தான் இருக்கு. அதனால தயவு செஞ்சு மருத்துவர் என்ன சொல்றாங்களோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க உடலை எப்பயுமே ஆரோக்கியமா வச்சுக்கோங்க.
ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதில வந்து உங்களை பார்க்குறது அது வரைக்கும் பாஷா. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல நம்பர் இருக்கு, சார் கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி அந்த டவுட்ஸை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி சார். நன்றி சார்.